ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 40:11 கரவல் ஆடுகளை கர்த்தர் மெதுவாய் நடத்துவார். நம்மளை மெதுவாய் நடத்தக்கூடிய தேவன் அவர். கையில் ஆட்டுக்குட்டி தான் வைத்திருக்கிறார். அதிகாரம் உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படுவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள். அமைதியானவர் தான், ஆனால் அபரிதமான காரியங்கள் அவர் செய்யக்கூடியவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. தண்ணீரிலே நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறவர் தான் தமது மந்தையை காக்கிறவர். நாம் அவர் ஆடுகளைப் போல இருக்கிறோம், அவருடைய மந்தையாக இருக்கிறோம். அவர் நம்மை உண்டாக்கினார், அதனால தான் நம்மளை தேடி அவர் இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தார். நம்முடைய பாவங்கள் மீறி இருக்கிறதுனால தான் பிதாவிடத்திலே மன்னிப்பை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் பிதாவாகிய தேவன் அந்த சொந்த குமாரனை நமக்காக அனுப்பினார். கரவல் ஆடுகளைப் போல நாம் இருந்தாலும் நம்மளை மெதுவாய் நடத்தி அன்பாய் நடத்தி நம்மளை நடத்தி கொண்டு போகிறவர் அவர் ஒருவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாமும் அவருடைய கரவல் ஆடுகளைப் போல இருந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவர் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்பொழுது நம்மளை நடத்துவார் என்ற அந்த விருப்பத்தோடு நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மளை நடத்துவார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னால் நிற்பார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி நாம் அவருடைய ஆடுகள், நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.